ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்ல வந்து ஒன் ஆஃப் த டாப் 5 ஜாப்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் வருது வந்து பைலட் பைலட் அது. அதுல இந்தியால இருக்க பைலட்ஸ் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே வச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ரொம்ப இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க ஜாப் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பைலட்ஸ். ஏன் அப்டின்னா வந்து ரெஸ்ட் குடுக்குறது கிடையாது. ஒரு டியூட்டிக்கும் இன்னொரு டியூட்டிக்குமான அ டைம்க்குள்ளார ஒரு போதிய இடைவேளை வந்து போதிய அளவான ஒரு ரெஸ்ட் வந்து இருக்கணும். அந்த ரெஸ்ட் இல்லாட்டி என்ன ஆகும்னா வந்து அந்த பாடி வந்து உங்களுக்கு வந்து அ தாங்காது. மேல எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் கீழ எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்ங்கிறது வேற மாரி இருக்கும். மேல இருக்க அ இதுக்கு டிசிஷன் வேற நம்ம மாதிரி. டிசிஷன்ஸ் வந்து டோட்டலா வேற மாரி இருக்கு. ஏன்னா இங்க இருக்க கண்டிஷன்ஸ் வேற. ஏன்னா நம்ம பாடி வந்து இட்ஸ் மென்ட் ஃபார் தரையில படைக்கப்பட்ட நடப்பதற்காக படைக்கப்பட்ட ஜீவராசிகள். நம்ம பறக்கிறதுக்காக படைக்கப்பட்ட உடம்போ, பாடியோ இல்ல. அப்போ மேல போகும்போது நெறையா பாடி கண்டிஷன்ஸ், உடற்கூறுகள் இது எல்லாமே மாறும்போது பண்ணும்போது நம்ம டெசிஷன் மேக்கிங்ஸும் வந்து இதா இருக்கும். ஸோ அப்போ ஒரு இந்த பாடிக்கு வந்து இவ்வளோ தான் தாங்கும். அத தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இவ்வளோ தான் இருக்கு அப்படிங்கிறதுல வந்து, ஒரு வருஷத்துக்கு வந்து மேக்ஸிமம் உங்களால ஒரு 1000 மணி நேரம் தான் பறக்கலாம், பறக்கணும். அப்படிங்கிறது தான் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டு. இதுதான் எனி பைலட்ஸ் எங்க ட்ரெயின் பண்றாங்களோ, இது பண்றாங்களோ 1000 மணி நேரம் தான் மேக்ஸிமம் அவங்களால பறக்க முடியும். இல்ல நான் வந்து பயங்கர ஃபிட்டா இருக்கேன். நான் வந்து ஒரு சூப்பர் பைலட்டு. நான் இப்படி பறப்பேன், அப்படி பறப்பேன்லாம் யாராலயுமே அப்படி வந்து அ பறக்கக்கூடாது. அ பறக்கவும் கூடாது. பறக்கக்கூடாது. ஓகே. பறக்கவும் முடியாது, பறக்கவும் கூடாது.